ஹே காய்ஸ், நீங்கள் என் சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் 2025 மே 25 அப்போ என்னோட சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரமே நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டெல்லாம் அப்லோட் பண்ணேன். ஆனால் போடவே இல்லை. அதுக்கப்புறம் ஜூலை 20, 2025 அப்போ தான் என்னோட சேனலோட செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களுக்கும் இந்த வீடியோவோட தம்ப்நெயிலுக்கும் ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது. ஆல்சோ இந்த வீடியோவோட எண்டில் யாருமே உங்களுக்கு சொல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் மீ. உச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அடையிறதுக்கும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் உங்ககிட்ட இப்போ என்ன இல்லை அப்படின்றத பற்றி கண்டுக்காதீங்க. உங்ககிட்ட இப்போ என்ன இருக்குது, உங்ககிட்ட இல்லாததை எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதுல மட்டும் ஃபோக்கஸ் வைங்க. இந்த உலகத்தில் எல்லாராலும் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். இங்கே பிரச்சனையே டவுட்டும் ஃபியரும் தான். நம்மளால் முடியாமல் போயிடுமோ அப்படின்ற அந்த டவுட்டும், நம்மளால் முடியாது அப்படின்ற அந்த பயமும் தான். நெக்ஸ்ட், வந்தா ராஜாவாக தான் வருவேன்னு இல்லாமல், பண்ணால் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன் அப்படின்றது இல்லாமல், உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கோ, உங்களால் இப்போ என்ன முடியுமோ அதை வச்சு அதை பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இங்கே எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சது கிடையாது. விழுந்து சைக்கிள் கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க, விழாமல் சைக்கிள் கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. பர்ஃபெக்ஷன் முக்கியம் இல்லை, ப்ராக்ரஸ் தான் முக்கியம். நம்ம ஒரு விஷயத்தை எதுக்கு பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டியும் மோட்டிவேஷனும் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் பாதியிலே நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சு. நம்மளால் அதை பண்ண முடிஞ்சால் கூட அதை சாக்கு சொல்லி தள்ளி போடுவோம், இல்லை பண்ணாமலே விட்டுருவோம். உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்க, எதனால் அதை அடையணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் ஆழமாக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை ஈஸியாக அடைய முடியும். இங்கே ஒரு சிலர் என்னால் முடியல, எனக்கு வரலை, எனக்கு தெரியல இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வெறும் சாக்கு மட்டும்தான். மனம் உண்டு, ஆனால் மார்க்கமும் உண்டு. முடிக்கணுன்ற ஒரு தாட் இருந்தால், முடிக்கணுன்ற அந்த ஒரு வெறி இருந்தால் எப்படி வேணால் முடிப்பாங்க. என்னைக்காவது கடவுள்கிட்டயோ யூனிவர்ஸ்கிட்டயோ எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி கேட்காம, எனக்கு கொடுத்தது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி, யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். மேக் த லக் ஃபேவர்ஸ் யூ. இங்கே பல பேர் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் லக்கு தான். அந்த லக்குன்னு சொல்லலாம், கர்மான்னு சொல்லலாம், வைப்ரேஷன்னு சொல்லலாம், அலைன்மெண்ட்னு சொல்லலாம். அதை எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னா, மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி. உங்கள் தாட்ஸும் உங்கள் எமோஷன்ஸும் உங்கள் ஆக்ஷன்ஸும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் ஈஸியாக எதை வேணால் அச்சீவ் பண்ணலாம். கஷ்டங்கள் வரும், நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக கஷ்டங்கள் வரும். ஆனால் அது எல்லாமே நமக்கு வைக்கப்படுற டெஸ்ட். அந்த இடத்துல நம்ம நிதானமாக இருந்து ஹாப்பியாக இருந்து நம்ம வேலையை சரியாக பார்த்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிட்டாலே அதுக்கப்புறம் கஷ்டங்கள்லாம் நமக்கு பெரிய கஷ்டங்களாகவே தெரியாது, நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுப்போம். கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும்னு சொல்லி அழுதுகிட்டே சோகமாக வேண்டுனா உங்களுக்கு வேண்டாதது தான் நடக்கும்.